வண்டி வந்தோடனே திரும்புறாங்க. ஒரு கம்பி வேலியோ அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா திரும்பும் போது நமக்கு ரொம்ப வேகமாக வந்துட்டாங்கன்னா அந்த ஓடையில் போய் விழுந்துருவாங்க. பார்த்து மெதுவாக தான் திரும்பணும். நிறைய பேர் வந்தோடனே திரும்பிடுறாங்க. ஒரு வேகத்தோட இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரோட்டையாவது கொஞ்சம் அகலமாக பண்ணால் நல்லா இருக்கும். இது ஐடிங்க, அரசியல் தொழிற்பயிற்சி நிலையம், இந்த ஸ்டாப்புக்கு பேர். சென்னிமலை போகுதுங்க இந்த ரோடு. வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷமா அந்த தண்ணி கீழே போயிட்டு இருக்கு. நீர்ப்பாசன வசதிக்காக அவல் பூந்தரை, பழைய கோட்டை இதுக்கெல்லாம் தண்ணி போகுது. கீழே தண்ணி போகிற ஓடையை பாலமாக கட்டுறாங்க. முதல்ல கொஞ்சம் சின்னதாக இருந்தது, ஒரு 25 அடிக்கு. இப்போ ஒரு 45 அடிக்கு பெரிய அகலமான பாலமாக கட்டுறாங்க. ஆரம்பிச்சு ஒரு 3 வாரம் இருக்கும். 2 மாசத்துல ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரம் கட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா இருக்கு, எங்களுக்கும் நல்லா இருக்கும். ஒரு 30 வருஷம் முன்னே இருந்த மாதிரியே இருக்கு. இப்போ நிறைய குடியிருப்பு வந்துருச்சு, நிறைய ரோடு ஸ்கூல்ல நிறைய இருக்கு. அதனால போக்குவரத்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. சென்னிமலை, வெள்ளோடு, ரங்கமலையா எல்லா ஏரியாக்காரங்களும் இந்த பாலத்தை கடந்து தான் போயாகணும். அப்ப எல்லாரும் அதுக்குள்ள சின்ன ரோட்டுக்குள்ள போகும்போது சிரமமாயிருக்கு. நடந்து போறவங்களுக்கு கூட ரொம்ப சிரமம் தான். ஒரு 2 கிலோமீட்டர் சுத்தி தான் அந்த ஊருக்கே போகணுங்கிற சிரமம். சீக்கிரம் நடந்துச்சுன்னா எங்களுக்கும் பயணிகளுக்கும் ரொம்ப சிரமம் இல்லாம இருக்கும்.